வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8ல் 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. மொத்தம் 6 தரவுகள் இருக்கு. அதோட சராசரி 45 சொல்லிட்டாங்க. எல்லா தரவு கூட 4 கூட்டினா நமக்கு புது சராசரி கிடைக்கும்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக பாருங்க. 45 எல்லாத்து கூட கூட்டினோம்னா இந்த சராசரி 45 கூட்டினா போதும். அப்போ 49 தான் நமக்கு ஆன்சர். அது எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. இங்க என்னோட மதிப்பு எத்தனை பாருங்க, 7 6. என்னோட மதிப்பு 6. ஏன்னா மொத்த தரவுகள் 6 இல்லையா, அதான் என்னோட மதிப்பு. தேவையான 6 தரவுகள் நம்ம எப்படி எடுத்துட்டோம் பாருங்க. x1 x2 x3 x4 x5 x6ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரினா எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? எக்ஸ் பார் இல்லையா. சராசரி அப்படின்னா எக்ஸ் பார் எவ்வளவு? 45. சராசரி என்ன நிபந்தனை? சம்மேஷன் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு 45. அதாவது எல்லா எக்ஸ் மதிப்பையும் கூட்டி என்ன கொண்டு வகுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா பாருங்க. x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 எல்லாத்தையும் கூட்டி பை என்னென்னது 6 ஈக்குவல் டு 45. இப்போ பாருங்க, இந்த 6 அந்த ஒன்று பெருக்கல் எழுதிடுவோமா பாருங்க. x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 ஈக்குவல் டு 45. இந்த 6 இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். பெருக்கலாமா பாருங்க. 6 5 30, 30க்கு 0 மிச்சம் 3, 6 24, ஒரு 3 கூட்டினா 27, 270. எதோட மதிப்பு? x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 இதோட மதிப்பு 270. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம புதிய தரவு எடுக்க போகிறோம். ஏற்கனவே கொடுத்துருந்த தரவை நம்ம x1 x2 x3 x4 எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, புதிய தரவு ஒவ்வொரு இது கூட என்ன செய்யணும்? 4 கூட்டணும். அப்போ x1 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது x2 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது x3 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது x4 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது x5 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது x6 ப்ளஸ் 4 என்க. இதான் என்னது? புதிய தரவு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? புதிய சராசரியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? therefore புதிய சராசரி. புதிய சராசரி. சராசரி எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ பாருங்க, எல்லா எக்ஸ் மதிப்புகளும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? அங்கே இடம் பார்த்தாது, இந்த இடத்துல தள்ளி ஆரம்பிக்கிறோம் பாருங்க. therefore எக்ஸ் பார் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டுங்க. x1 ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தது என்னது? x2 ப்ளஸ் 4 ப்ளஸ் x3 ப்ளஸ் 4 ப்ளஸ் x4 ப்ளஸ் 4 ப்ளஸ் x5 ப்ளஸ் 4 ப்ளஸ் x6 ப்ளஸ் 4 பை என்னன்றது மொத்த தரவுகள் 6. நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம், அது மாறாது. சரியா? இப்போ பாருங்க, இந்த x1 x2 x3 x4 x5 அப்படியே தான் வரும். x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 அப்படியே தான் வரும். நம்பரை கூட்டுங்க. 4 கூட்டினா 8, 8 4 கூட்டினா 12, 12 4 கூட்டினா 16, 16 4 20, 20 4 24, 24 அப்படியே தான் வரும் பை 6. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 இதோட மதிப்பை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 270. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்? 270ன்னு மாற்றலாம். இந்த ப்ளஸ் 24 அப்படியே தான் வரும். இந்த பை 6 ஈக்குவல் 2 கூட்டுங்க. 270ஐயும் ஒரு 24 கூட்டினா 294 பை 6. இதை கேன்சல் பண்ணுமா பாருங்க. 1 6 6 என்ன வரும்? 4 6 24, 4 6 24. ஆனால் மிச்சம் எத்தனை இருக்குங்க? 29 இருக்கா, மிச்சம் 5 இருக்குது. எங்கே வரும்? 4க்கு முன்னால் 5 வரும். 4க்கு முன்னால் 5 54, 54ல் 9 6 54. அப்போ ஆன்சர் என்ன? 49. இதான் என்னது? நமக்கு தேவையான புதிய சராசரி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.